முழு வேதத்தையும் ஒரு ஆண்டில் நாம் வாசித்து முடிப்போமானால் அது எவ்வளவு நல்லது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறையாகலும் வேதத்தை முழுமையாக நாம் வாசிப்போமானால் அது நிச்சயமாக நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நாங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் உடைய ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும்படியான பகுதியை நாங்கள் ஆடியோ மூலம் உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் யூடியூப் மூலமாக இந்த பகுதியை நாங்கள் வாசிப்பதை கேட்கலாம். ஆகவே இந்த யூடியூப் மூலமாக அனுப்பப்படுகிற இந்த ஒவ்வொரு நாளும் தின வாசிப்பை நீங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆகவே மறந்துவிட வேண்டாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவ்விதமாக நோட்டிஃபிகேஷன் வரும்படியாக நீங்கள் இந்த தின வேத பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு ஆண்டில் இந்த 365 நாட்களில் முழு வேதாகமத்தை நீங்கள் படித்து முடித்து விடுவீர்கள். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் பார்வோனுடனே பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமா இருந்தது. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடம் சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று.